ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோவுக்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். இன்னிலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸெல். ஸோ எக்ஸலோட பேசிக்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பேசிக் திங்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸல்னு டைப் பண்ணிட்டு எக்ஸல் எம்எஸ் எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நியூவில் வந்துட்டு ஒரு blank ஒர்க் புக் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். எக்ஸல் ஷீட் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ஃபைலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூ, ஓப்பன், சேவ், சேவர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஹோமில் இருக்க ஒரு சர்டைன் திங்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு டேட்டான்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டான்னு டைப் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறது, கட் பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். கட் ஆகிடுச்சா? இப்போ நான் பேஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அந்த கண்டென்ட் திரும்ப ப்ளேஸ் ஆகிடும். திரும்ப கட் பண்ணுங்க. ஓகேவா? டேட்டாவை இது பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக வேர்ட்லேயும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ நம்ம டேட்டாவை சூஸ் பண்ணிவிட்டு கட் பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாவை சூஸ் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்மட் பெயிண்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, டேட்டாவுக்கு வந்து சில ஃபார்மேட்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கலரு, போல்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இதே ஃபார்மேட்டில் இன்னொரு டேட்டா வேணும். ஓகேவா? ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரே ஃபார்மேட்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். நான் சும்மா ரேண்டமாக சில செல்லை சூஸ் பண்ணி டேட்டா, டேட்டா டு ஸ்ட்ரக்சர், ஃபினான்ஸ் அந்த மாதிரிலாம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த டேட்டாவை சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த ஃபார்மேட் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஆனால் அடுத்தடுத்த இதில் வந்து அது அப்ளை ஆகாது. ஓகேவா? அப்போ எனக்கு எல்லாத்துலேயும் வேணும் அப்படின்னா ஃபார்மேட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த டேட்டா மேலெல்லாம் வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபார்மேட் அப்ளை ஆகும். இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் பாருங்கள், அதே மாதிரி டேட்டா டைப் ஆகும் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் எழுதும்போது. இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள். ஓகேவா? ஸோ நான் அந்த ஃபார்மேட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், ஃபார்மேட் பெயிண்டர் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சா? இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கீ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் பெயிண்டர் அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போல்டுன்றது வந்து இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து போல்டு ஃபார்மேட்டில். இப்போ இது எஸ்கேப் ஆகணும், ஏன்னா ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துருக்கேன்ல. ஸோ அதை நான் எஸ்கேப் கீ கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நியூ புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் வந்து சும்மா சில டெக்ஸ்ட் மட்டும் ரேண்டமாக டைப் பண்ணிக்கிறேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக் திங் தான் நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நேம்ஸ், ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ரேண்டமாக டைப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மற்ற கேட்டகிரி எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், போல்டு கொடுத்துட்டா அது என்ன ஆயிடுச்சு, போல்டு ஃபார்மேட் ஆயிடுச்சு. அந்த ஏ ப்ரெஸ் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலர் கொடுக்கலாம்.
ஓகேவா? நீங்க என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலரை நீங்க குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அத கிளிக் பண்ணிட்டு இட்டாலிக்கா மாத்திக்கலாம். அண்டர்லைன் குடுக்கலாம். அண்டர்லைன்லயே இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டபுள் அண்டர்லைன் குடுக்கலாம். ஓகே. ஸோ நீங்க திரும்ப அந்த இத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆயிடும். பாருங்க இப்ப இட்டாலிக்க கிளிக் பண்றேன், போல்ட கிளிக் பண்றேன். ஸோ டிஃபால்ட்டா என்ன ஃபார்மேட்ல இருந்துச்சோ அதுக்கு வந்துருச்சு. இது வந்து பார்டர் செட் பண்றதுக்கு பாட்டம் பார்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் பார்டர், ரைட் பார்டர், லெஃப்ட் பார்டர். தெரியுதா உங்களுக்கு? பார்டர் அப்ளை ஆயிருக்குது. ஸோ பாட்டம் பார்டர் கொடுத்ததுனால பாட்டம்ல ஒரு பார்டர் அப்ளை ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வேற என்ன மாதிரியான பார்டர் பாருங்க. டாப் இருக்கு, லெஃப்ட், ரைட். ஸோ அது எல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஸோ பார்டருக்கான ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இது வந்து பார்டருக்கான ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் அதுக்குள்ளது. ஸோ பார்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் இருக்கும். பார்டர் லைனுக்கு கலர் கொடுக்கறது, நீங்களாவே வந்து பார்டர் வரைஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க, நோ பார்டர் கொடுத்துட்டோன்னா பார்டர் ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி ட்ரா பார்டர்னா நம்மளே பார்டர் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் லைன் பண்ண வருதா? ஸோ நம்ம எங்கே வச்சு கிளிக் பண்ணுறோமோ அங்கே வந்து பார்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்டரும் வரைஞ்சிக்கலாம். அடுத்து இது வந்து ஃபில் கலர். ஸோ ஏதாவது ஒரு செல்லை சூஸ் பண்ணிவிட்டு, நம்ம செல்லுன்றது இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று இருக்கா? இதான் வந்து சிங்கிள் செல். இது எல்லாமே செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து காலம், இது வந்து ரோ. ஓகேவா? ஸோ ஏபிசிடின்னு போட்டிருக்கிறது காலம், 1 2 3ன்னு போட்டிருக்கிறது ரோ. இப்போ நான் வந்து எந்த செல்லில் எனக்கு கலர் ஃபில் ஆகணுமோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபில் கலர் கொடுக்கும்போது ஃபில் ஆகும். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறது. ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றுவோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபாண்ட் சைஸை டைரெக்டாக. ஓகேவா? மினிமம் வேல்யூ எவ்வளோ? 8. அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 72. அந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் அலைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் அலைன் பண்ணுறது, பாட்டம் அலைன், இதெல்லாம் வந்து நம்ம டேபிளாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் சும்மா நம்ம பண்ண எல்லாத்தையுமே ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கப்புறம் இருக்க நார்மல் லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர் அலைன் அது எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சென்டர் அலைன் ஆகிடுச்சு. அப்புறம் ரைட் அலைன். ஓகே. இது வந்து டாப் அலைன், மிடில் அலைன், பாட்டம் அலைன். கண்டென்ட் நிறையா இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு கர்சரை கீழே இழுத்து விட்டிங்கன்னா அதே டெக்ஸ்ட்டு கீழே காப்பி ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ப்ளஸ் மாதிரி வரும். அதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்டென்ட்டில் வச்சு இழுக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் ஆகி அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேட். ஆங்கிள்
clockwise, counter clockwise, angle clockwise இந்த மாதிரி rotate பண்ணிக்கலாம் நீங்க டெக்ஸ்ட்டை. angle clockwise, அப்புறம் vertical text தெரியுதா? ஸோ உங்களுக்கு டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த செக்ஷன். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்பில் இருக்குது, வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் இருக்குது, இல்லைனா நீங்களே உள்ளே போயிட்டு லெஃப்டில் இருக்கணுமா ரைட்டில் இருக்கணுமா அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, உள்ளே வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நம்பரில் அலைன்மெண்ட், ஃபாண்ட், பார்டர், ஃபில், ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து இதில் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெக்ஸ்ட்டை ரேப் பண்ணணுமா, ஷ்ரிங்க் பண்ணணுமா, மர்ஜ் பண்ணணுமா, அதுக்கான ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல இருக்கும். எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது, ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. அதே மாதிரி ஃபில்லில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொடுக்குறதுக்கு இருக்கும். ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லாக்டு இருக்கும், ஹிடன் இருக்கும். லாக்டு, ஹிடன் இதெல்லாம் எதுக்காகனா நம்மளோட டேட்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இது அலைன் கொடுத்துருக்கிறதுனால இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறோம். இப்போ இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் இந்த பாக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா இன்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுதா. இப்போ நான் டிக்ரீஸ் இன்டென்ட் கொடுத்தேன் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்பேஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இந்த சிம்பிள்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கட் காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபார்மட் பெயிண்டர். ஃபார்மட் பெயிண்டர்னா என்னென்னா, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு டேட்டாவில் நான் வந்து ஒரு ஃபாண்ட், கலர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டாவுக்கு வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து என்னது பண்ணலாம், ஃபார்மட் பெயிண்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னா அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ எந்த டேட்டாவில் வந்து எனக்கு இதே ஸ்டைல் வேணுமோ அங்கே போயிட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட் கலர், இந்த ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே என்ன ஆகிடும், இந்த டேட்டாவுக்கும் அப்ளை ஆகும். இன்கேஸ் எனக்கு வந்து மல்டிபிள் டேட்டாஸ்க்கு வந்து ஒரே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் நான் கொடுக்கணும், ஒரே மாதிரியான ஃபார்மேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் என்ன ஆகிடும், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டிங் ஸ்டைல் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ எனக்கு வந்து ஃபாண்ட்டில் வந்துட்டு அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து மாற்றணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி போல்டு பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப போல்டை ரிமூவ் பண்ணணும்னா திரும்ப இந்த பிஏ கிளிக் பண்ணாலே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி ஐஏ கிளிக் பண்ணிங்கன்னா இட்டாலிக் ஸ்டைலில் மாறிடும். யூவை கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைனில் மாறிடும். திரும்ப அண்டர்லைனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூவை கிளிக் பண்ணால் அண்டர்லைன் ரிமூவ் ஆகிடும். ஐஏ கிளிக் பண்ணால் இட்டாலிக் ரிமூவ் ஆகிடும். அண்டர்லைன்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்லைன். ஓகேவா? அதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் அண்டர்லைன் வரும். திரும்ப அண்டர்லைனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதே கீயை திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் ரிமூவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்டர். ஸோ வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டாப் பார்டர், பாட்டம் பார்டர்னு சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இல்லைன்னா நீங்களாவே பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில் கலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணி என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு செல்லை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கலர் அந்த செல்லை ஃபில் பண்ணிடும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த கேபிட்டல் ஏன்னு போட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த ஐக்கான் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும். இதில் பக்கத்தில் இருக்க ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வரும். அதுலேருந்து நீங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேலே இருக்க இந்த 2
ஐகானும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து மினிமம், அதாவது டிக்ரீஸ் பண்ணால் அதில் மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்னா 8. அதே மாதிரி மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட் சைஸ் வந்து 72. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே அலைன்மெண்ட்டுக்கு உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாப் அலைன். ஓகேவா, இப்போ வந்து நான் நிறைய டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஸ்பேஸோடு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம டாப் அலைன், மிடில் அலைன், பாட்டம் அலைன் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணி அப்கமிங் கிளாஸில் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் அலைன், சென்டர் அலைன், ரைட் அலைன். ஸோ இது வந்து நம்ம எந்த டெக்ஸ்ட்டுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணலாம், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி வந்து வேர்ட்டிக்கலாக வேணும்னா வேர்ட்டிக்கலாக கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த ஐகானில் இருக்குது. ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வந்து இண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது. இண்டென்ட்னா என்னென்னா இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை தான் இண்டென்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸ் தான் இந்த 2 ஐகான்ஸும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா, ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டான சில ஷார்ட் கீஸ் என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஷார்ட் கீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடில் வந்து கீ காம்பினேஷன் கொடுத்துருக்கேன், இந்த சைடு அதோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்றதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ Ctrl+X கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆப்ஷன். ஸோ ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் கட் பண்ணணும், ஒரு கண்டென்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+X கொடுங்க. காப்பி பண்ணணும் அப்படின்னா Ctrl+C. ஓகேவா, ஸோ கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே சியை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா, ரெண்டும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுக்கு வந்து Ctrl+V. ஓகே, ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வியை ப்ரெஸ் பண்ணணும், ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போல்டுக்கு Ctrl+B. ஓகே, இட்டாலிக் ஸ்டைல் வேணும் அப்படின்னா Ctrl+I. உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் அந்த ஐக்கானை போய் ப்ரெஸ் பண்ணலைன்னா இந்த ஷார்ட்கட் கீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஐக்கானை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எக்ஸல் வந்து இன்னும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஷார்ட்கட் கீஸ் வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் வேணும் அப்படின்னா Ctrl+U. ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்துருக்க கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+D. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்ததுக்கான ரெலவெண்ட்டான ஷார்ட்கட் கீஸ். ஸோ நான் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான டாபிக் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஷார்ட்கட் கீஸை நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயுமே சொல்லிட்டு வரேன். ஸோ இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கோட ஷார்ட்கட் கீஸ் இது தான். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஐக்கானை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், அடுத்த தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கீஸை வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் எக்ஸல் ஷீட்டை வந்து ஃபாஸ்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுத்தது வந்து ரொம்ப பேசிக் திங் தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் லேர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.